ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஒதுக்கிருவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம போயிரும். அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஓடிருவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிருவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னா ஓடிருவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்க போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுத்தி யாரும் இவரு அவரு அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சு அந்த இடத்துலதான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்றதுன்னா அங்கதான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனா டைரக்ஷன் போலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்துல மாத்தி இங்க இடிச்சு அங்க அடைச்சு ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்பெல்லாம் ஓடினேன் ஒளிஞ்சேன் அப்படின்னு அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல. ஆனா இது அதிகமா இன்னைக்கு அவங்களால வர முடியல கோயம்புத்தூர்.